ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்டெக்ரல்ஸ் எக்ஸசைஸ் 7.1 அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இது ரிலேட்டடாக நான் போட்டிருக்கேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், நீங்கள் முதல்ல என்ன கேட்டிருக்கான்னு முதல்ல பாருங்கள். என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ். ஆன்டி டெரிவேட்டிவ்னா இன்டெக்ரல், ஓகேவா? பை யூசிங் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். அதாவது நம்ம குடுத்திருக்க ஃபங்ஷனை ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிள் போட்டிருப்போம் இதே கான்செப்ட்ல. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்னா ஃபர்ஸ்ட்டு குடுத்திருக்க ஃபங்ஷனை அதை வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறமா திரும்பி அதே வேல்யூ இன்புட்டும் இதான் நம்ம இன்புட்டும் கிடைக்கிற அவுட்புட்டும் ரெண்டும் சேமா இருக்கா? மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனா ரெண்டும் சேமா இருக்கா? ஜஸ்ட் வெரிஃபை பண்றோம், ஓகேவா? அதுக்கப்புறமா வேற என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ். அதாவது உன்னோட இன்டெக்ரல் வேல்யூ என்ன, அதாவது ஆன்டி டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதணும். இதை எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டெகிரலில் எழுதிடலாம், இன்டெகிரேட் ஃபார்மேட்டில். அப்போ இன்டெகிரேட் ஃபார்மேட்டில் எழுதும்போது இன்டெகிரேஷன் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா, சைன் எக்ஸை உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு தெரியும். அதே வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, ஓகே. இப்போ அதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டெகிரேஷன் சைன் கேஎக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, அப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னா காஸ் கேஎக்ஸ் டிவைடட் பை கே ப்ளஸ் சி. என்னப்பா இங்கே மட்டும் கே கொடுக்கும்போது ஏன் கீழே வந்து கே எழுதுறீங்க? ஏன் காரணம்னா, சைனை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் தான். பட் இங்கே கேயை வந்து நீங்கள் கேஎக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறீங்க. அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸை வந்து என்ன பண்ணுவீங்க, கே கே வந்து கான்ஸ்டன்ட் தானே, அதனால் கே வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருவீங்க. டி பை டிஎக்ஸ் இன்ட்டு கே எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்போ கே இன்ட்டு 1 கேஏ. ஸோ அதை வந்து டினாமினேட்டரில் போடணும். இன்டெகிரேஷனில் மட்டும் நம்ம டினாமினேட்டரில் தான் டிஃப்ரென்ஷியேஷனோட வேல்யூவை நம்ம இங்கே எடுத்து போடுவோம், ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கீழே கே வந்திருக்கும், ஓகேவா? ஸோ நான் இன்டெகிரேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் காஸ், இங்கே வந்து 2ன்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டன்ட், கேன்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இங்கே 2ன்னு சொல்கிறது தான் கான்ஸ்டன்ட். 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் சின்னு எழுதிடுவேன், ஓகேவா? தென் அதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயம் தான். அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாமா? அப்போ டி பை டிஎக்ஸ் இன்டூ இங்கே கிடைச்சிருக்க அவுட்புட்டை தான் நம்ம பார்ப்போம். அப்போ மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் சின்னு எழுதிடுவேன், ஓகேவா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, டிஃப்ரென்ஷியேஷனை தனித்தனியாக கொடுக்குறேன் அண்டர் அடிஷனில் இருக்கிறனால. ஸோ டி பை டிஎக்ஸ் மைனஸ் 1/2 வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். காஸ் 2x ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் தென் அதுக்கப்புறமா சின்னு எழுதிடுவேன், ஓகேவா? ஸோ இப்படி எழுதிற பிறகு என்ன ஆகுது, இப்போ காசை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு தெரியும், ஓகேங்களா? ஆனால் இங்கே 2வையும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ காசை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸு, அதேமாதிரி 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இன்டூ 2 இன்டூ 1ன்னு கிடச்சிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறேன். ப்ளஸ் இங்கே இருக்க வேல்யூ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ சைன் 2x அப்படின்னே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எடுத்த இன்புட்டுக்கு அதே அவுட்புட் கிடச்சிருக்கு. இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்குது. மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் போட்டுட்டோம். ஸோ இதை வெரிஃபைட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறமா இங்கே என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கான், ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன, அதை பற்றி எழுதணும், ஓகேவா? அதை நம்ம எழுதிடலாமா? ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்தோம், சைன் 2xக்கு என்ன ஆன்டி டெரிவேட்டிவ்னா உங்களுக்கு மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 தான் உங்களோட ஆன்டி டெரிவேட்டிவ், அதாவது இன்டெக்ரல் வேல்யூ. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சரி, செகண்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 3x. இப்போ நம்ம இது இன்டெகிரேஷனில் எழுதிடுவோம். காஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிடுவோம். அதான் அப்போ பண்ண மாதிரி தான், மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் போட்ட மாதிரி. இப்போ நமக்கு காஸை வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம எழுத முடியும், ஓகேவா? கோஸை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு சைன் எக்ஸ் ப்ளஸ் சின்ட்டு எழுதிடுவோம், ஓகேவா? தென் அதே வந்து இன்டெகிரேஷன் ஆஃப்
காஸ் கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் அதை நான் அப்படியே எடுத்து எழுதிடுவேன் இன்ட்டு கேஎக்ஸு. அதே வந்து இந்த கேயை வந்து கேஎக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஎக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன் டி பை டிஎக்ஸு. இப்போ நமக்கு கேயை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ டி பை டிஎக்ஸு இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ கே இன்ட்டு 1ன்னு வரும். அந்த வேல்யூவை டினாமினேட்டரில் எழுதிடுவோம். ஓகேவா? அப்போ இன்டகிரேஷனில் மறக்கவே மறக்காதீங்க, இன்டகிரேஷனில் டினாமினேட்டரில் தான் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவை எழுதுவோம். ஸோ எழுதிட்டேன். ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ அதே வேலை தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? காசை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போது காசை இன்டகிரேட் பண்ணுறோன்னா என்ன கிடைக்க போகுது? சைன் 3x டிவைடட் பை 3a ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போமா? sin 3x டிவைடட் பை 3a ப்ளஸ் ca. ஸோ நம்ம அப்போ பண்ண விஷயம் தான். இப்போ தனித்தனியாக எடுத்துப்போமா? 1/3 வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால sin 3x ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ 1/3 அப்படி இருக்குது. இப்போ சைனை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணனா அப்போ இங்கே எழுதுவோம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 3x. அப்போ 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 3. ஓகேவா? இதை வந்து நியூமரேட்டரில் எழுதுவீங்க. டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டரில், இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில். ஓகேவா? அதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? அவுட்புட் வந்து எனக்கு காஸ் 3xே கிடச்சிருது. ஸோ நமக்கு இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்கிறதுனால மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? ஃபைண்ட் த ஆன்டி டெரிவேட்டிவ், அதாவது இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்? காஸ் 3xன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஆன்டி டெரிவேட்டிவ் யாருன்னு கேட்டேன்னா இவன் தான். ஸோ இவனே தான். இந்த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா sin 3x டிவைடட் பை 3ன்னு கிடச்சிருக்கும். மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் கிடையாது. மற்ற இடத்துலலாம் நீங்கள் கான்ஸ்டன்ட் போட்டு தான் ஆகணும். அது இன்டெகிரல்ஸில். ஓகேவா? மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் மட்டும் மறந்துடாதீங்க. கான்ஸ்டன்ட்டு இதில் போடக்கூடாது. ஓகேவா? சரி, 3வது கொஸ்டின் போகலாமா? இப்போது 3வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். 3வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இதை நம்ம ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுவோம். நமக்கு அதுக்கு முதல்ல ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்டெகிரேஷன் ஏஎக்ஸை வந்து என்ன பண்ணுறான்னா ஏஎக்ஸ் அப்படியே பண்ணிடுவோம். இப்போ ஏஎக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஏ மட்டும் தான் கிடைப்பான். ஸோ இந்த மாதிரி என்னோட இன்டெகிரேஷன் வேல்யூ இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? அதேமாதிரி அதோட டிஃப்ரென்ஷியல் வேல்யூ எப்படி இருந்திருக்கான்னா இஎக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏஆர் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இ பவர் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் சின்னு எழுதிருப்பீங்க. தென் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவை இங்கே அப்படியே எடுத்து போடுவீங்க. 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் சின்னு எழுதுவீங்க. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? இஎக்ஸா இப்போ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்களா? இப்போ 1/2 மட்டும் வெளியே இருந்திருக்கும். இ பவர் 2x ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு சின்னு எழுதுவீங்க. ஸோ ஓவராலாக நான் எழுதும் போது என்ன ஆக போகுது? 1/2 இ பவர் 2x இன்ட்டு 2ன்னு எழுதுவீங்க ப்ளஸ் 0. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் படி இது வெரிஃபை ஆச்சு. இன்புட் ஃபங்க்ஷனும் அவுட்புட் ஃபங்க்ஷனும் எனக்கு சேமாக இருக்கிறதுனால அது வெரிஃபை ஆயிடுச்சு. அண்ட் அதோட ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்டி டெரிவேட்டிவ் அதாவது இன்டெக்ரல் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இன்டெக்ரல் அதாவது ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் எந்த ஃபங்க்ஷனு? இ பவர் 2xக்கு இன்டெக்ரல் வேல்யூன்னு பார்த்தோன்னா யார்? இவர் தான். ஸோ இன்டெக்ரல் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டை வந்து தவிர்க்கவும், அதுவும் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டை தவிர்க்கணும். தெளிவாக வாங்கிக்கணும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா இ பவர் 2x டிவைடட் பை 2 தான் உங்களுக்கு ஆன்டி டெரிவேட்டிவாக இருக்கும் பை மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனுக்கு. ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஏ ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான்ப்பா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தானா நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணும்போது தெளிவாக எடுத்து பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அதான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அதனால் முதல்ல பிரிச்சுருங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ்ஸு
2 இன்டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஏ. இது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். சில நேரத்தில் நீங்கள் தப்பாக போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால தான் எப்பவும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல அடிஷன் மட்டும் வராது. ஏன்னா ப்ராடக்ட்ல வருது இல்லை. ஓகே. தென் இப்போ என்ன பண்ணுவேன், தனித்தனியா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுவேன். இன்டகிரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் ஆஃப் பி ஸ்கொயரு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் ஆஃப் 2ax பிஏ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடுவேன். ஸோ ஓவராலாக நான் எழுதச்சில எனக்கு என்ன கிடைக்கும்னா, இன்டகிரேட் பண்ண என்ன கிடைச்சிருக்கும், கான்ஸ்டன்ட் வந்து வெளியே போயிடும். எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் தனியாக வெளியே வந்துடும் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு 2ab அப்படின்னு சொல்கிறதுலாம் வெளியே வந்துடும். வேரியபிள் மட்டும் தான் உள்ளே இருந்திருப்பான். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா அதோட டிஃப்ரென்ஷியேஷன் வேரியபிள் மட்டும் தான் இருந்திருக்கணும். ஸோ அதனால் ஓவராலாக கான்ஸ்டன்ட்டாக எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயரு அப்போ x3 டிவைடட் பை 3 கிடச்சிருக்கும். இது எந்த ஃபார்முலானா எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸை வந்து எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்ட்டு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக இதோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுபடி எழுதிடுவேன். அண்டு பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2ab எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ ஓவராலாக ப்ளஸ் சின்னு எழுதிடுவேன். எல்லாத்துக்கும் சேர்த்த கான்ஸ்டன்ட்டை வந்து இங்கே C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3ன்னு இருந்திருக்கும். அந்த C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3யை வந்து ஆட் பண்ணாலும் திரும்பி ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த சின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு இன்டகிரேஷனுக்கும் ஒரு சி கிடச்சிருக்கும். ஸோ அதை ஓவராலாக சேர்த்து நான் சின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம், டி பை டிஎக்ஸ் நம்ம கிடைச்சிருக்க இன்டகிரேஷன் வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே போடுவோம். ஸோ அதுபடி நம்ம போட்டுட்டோன்னா திரும்பி அதே கிடைக்கிறானா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்டூ ஏபி எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஓவராலாக டிஃப்ரென்ஷியேஷனை உள்ள எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போனால் டி பை டிஎக்ஸு ஏ வந்து வெளியே போயிடுது. ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை 3யும் வெளியே வந்துடுது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா எக்ஸ் கியூப் மட்டும் இருந்திருப்பான் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறமா டி பை டிஎக்ஸு இங்கே பி ஸ்கொயர் மட்டும் வெளியே வந்திருப்பான். ஸோ எக்ஸ் மட்டும் இருந்திருப்பான். தென் ஏபி டி பை டிஎக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டி பை டிஎக்ஸு சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் என்னவாயிருக்கும் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி குறையும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் இங்கே வந்து எக்ஸ் வந்து 1 ஆயிருமா, அப்போது 1 டிகிரி வந்து 0 ஆயிரும். ஸோ அதனால் 1 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு ஏபி எக்ஸு இன்ட்டு 2 ப்ளஸ் 0 எப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக இங்கே ஏஆர்லாம் கேன்சல் ஆகிறான், 3 கேன்சல் ஆகிடுறான். தென் அதுக்கப்புறமா அப்படியே இருந்திருப்பான். ஸோ ஏ ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் 2abxன்னு கிடச்சிருக்கும். இது ஈக்குவலன் டு எப்படி இருந்திருக்கும்னா ஏ ப்ளஸ் அதாவது ஏஎக்ஸு ஏன்னா ஏஎக்ஸ் வந்து ரெண்டு சேர்ந்துருக்கு. ஏஎக்ஸு ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்படியும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணி மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். தென் அதோட ஆன்டி டெரிவேட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இவன் தான் இருந்திருப்பான். அதாவது இந்த வேல்யூ. ஸோ அவனை அப்படியே எழுதிடலாமா? ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 ப்ளஸ் பி ஸ்கொயரு எக்ஸு ப்ளஸ் ஏபி எக்ஸு அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேவா? இதை இன்னொரு விதமாகவும் போடலாம். அதை வந்து அதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் ஈஸி தான். இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா இதுக்கும் ஜென்ரலைஸ் பண்ணேன். பட்டு இப்படியும் பண்ணலாம். எப்படின்னா ஆர்ன்ட்டு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்தது இதுதான். இதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேலே இருக்க டிகிரியை வந்து எடுத்துகிட்டு போங்க. மேலே இருக்க டிகிரி 2. ஸோ ஏஎக்ஸு ப்ளஸ் பிஏ 3 வந்துடுவான். ஏன்னா டிகிரி ஏற்றுறேன் ப்ளஸ்ஸு 2 + 1ன்னு எழுதிடுவீங்க. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்கான். ஏஎக்ஸ்ன்னு இருக்கான் ப்ளஸ் பின்னு இருக்கான். ஸோ இப்போது ஏஎக்ஸை வந்து நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு டி பை டிஎக்ஸு
இன்ட்டு பின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை நான் பண்ணச்சில் என்ன வருதுன்னா ஏ தனியாக வந்துடுது டி பை டிஎக்ஸு எக்ஸு ப்ளஸ் டி பை டிஎக்ஸு இன்ட்டு பின்னு எழுதியிருப்பேன். ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ மட்டும் வந்திருப்பான் ப்ளஸ் 0ன்னு வந்திருப்பான். ஸோ அதனால் இங்கே டினாமினேட்டரில் என்ன வந்திருப்பான் ஏ ப்ளஸ் 0ன்னு வந்திருப்பான். ஓகேவா உங்களோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா இப்போது ஏஎக்ஸா ஏஎக்ஸு ப்ளஸ் பி ஹோல் கியூபு டிவைடட் பை 3 இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதிடுவேன். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட இன்டகிரேட் வேல்யூவாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்க. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டி பை டிஎக்ஸ்னு எழுதுவீங்களா. ஸோ இந்த வேல்யூக்கு நீங்கள் டி பை டிஎக்ஸ்னு எழுதுவீங்க. ஒரு நிமிஷம். இப்போ டி பை டிஎக்ஸ்னு எழுதுச்சுல இந்த வேல்யூ எடுத்துப்போம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஏ ஹோல் கியூபு டிவைடட் பை 3ஏன்னு எழுதிப்பீங்க. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா இப்போ 3 இருக்கா. அப்போ 3 இருந்துச்சுன்னா 3 இங்கே எழுதிடுவேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஏ 3 - 1 2ன்னு எழுதுவீங்க. தென் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உள்ளே இருக்க பாட்டை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்க. அப்போது ஏ இன்ட்டு 1ன்னு வந்திருக்கும் ப்ளஸ் 0ன்னு கிடச்சிருக்கும் டிவைடட் பை அதாவது பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தானே. ஸோ அது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக என்ன வந்திருக்கும் 3 இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு இன்ட்டு ஏஏ டிவைடட் பை 3ஏன்னு கிடச்சிருக்கும். ஸோ 3ஏ இங்கே நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா தென் அதுக்கப்புறமா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னே கிடச்சிருக்கும். இதுதான் உங்களோட மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெரிஃபை பண்ணிட்டேன். தென் நான் இன்டெக்ரல் வேல்யூ வந்து என்னென்னா இவன் தான் ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டு திரும்பி இதே எழுதி வைக்க போகிறீங்க. எதை இவனை தான் அவனை எழுதி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா. அப்போ பண்ணதும் கரெக்டு தான், இப்போ பண்ணதும் கரெக்டு தான். உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ 5வது கொஷினை போகலாமா. 5வது கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 5வது கொஷினில் இன்டெகிரேஷன் ஆஃப் sin 2x மைனஸ் 4 இன்ட்டு இது 4பா சின்னதாக எழுதிட்டேன் 4 இன்ட்டு இ பவர் 3x இன்ட்டு டிஎக்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஓகேவா. ஸோ இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம். சைன் ஆஃப் 2x இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் 4 இன்டெகிரேஷன் இன்ட்டு இ பவர் 3x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ முதல்ல நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு காஸ் வரும். என்ன காஸ் மைனஸ் காஸ் ப்ளஸ் சிஏ. தென் அதுக்கப்புறமா இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏன்னு கிடச்சிருக்கும். ஏன்னா ப்ளஸ் சிஏ மறந்துடாதீங்க. ஏன்னா ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு டினாமினேட்டரில் இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏ எழுதுவீங்க டினாமினேட்டரில். அதே மாதிரி இங்கே எழுதிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல சைன் 2xன்னு கிடச்சிருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கறதுனால சைன் இன்டெகிரேட் பண்ணாலும் மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். ஏனென்றால் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு மட்டும் தான் கிடைக்கும். 2 இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். தென் அதுக்கப்புறமா மைனஸ் 4 இன்ட்டு இ பவர் 3x இப்போ 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும் ப்ளஸ் சிஏ. ஓகேவா. ப்ளஸ் சின்னு எழுதிட்டேன். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாமா. அப்போது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக எடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட போய் பார்க்குறதுக்கு எதில் தப்பு பண்ணணும் இதில் நம்ம கரெக்டாக பண்ணணும் தப்பாக பண்ணோமான்னு யோசிக்கிறதுல டைம் போயிடும். மேக்ஸிமம் ஸ்டெப் சைஸை குறைக்காதீங்க. ஓகேவா. எனக்கு ஓரளவு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா ஈஸி ஆயிடும். ஓகேவா. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இங்கே 4/3ன்னு வந்திருக்கும். இ பவர் 3x ப்ளஸ்ஸு டி பை டிஎக்ஸு இன்ட்டு கான்ஸ்டன்ட்டு. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் காசை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுனா உங்களுக்கு மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2ன்னு எழுதுவீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 1/2 இருக்குது நெகட்டிவில். ஓகேவா. மைனஸ் 4/3 ஸோ 4 2 2 கேன்சல் ஆயிரும். தென் இ பவர் 3xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 3x இன்ட்டு 3ன்னு எழுதுவீங்க. 3 இன்ட்டு 1 ஏன்னா இ பவர் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதுக்கப்புறமா இங்கே 3 3 கேன்சல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் 2x மைனஸ் 4 இன்ட்டு இ பவர் 3x அப்படின்னு கிடச்சிருக்கும். உங்களோட கொஷினும் இதுதான் கேட்டிருந்தான். அவுட்புட்டும் அதே கிடச்சிருச்சு. ஸோ மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வெரிஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு எழுதிட்டா இந்த கொஷின் முடிஞ்சு போச்சு. மறக்காமல் இதை எழுதிருங்க. நீங்கள் இதை எழுதாமல் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இருக்கலாம். ஓகேவா. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா
இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ யாரு? இவர் தான். ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? மைனஸ் cos 2x டிவைடட் பை 2 மைனஸ் 4/3 e பவர் 3x. ஸோ கான்ஸ்டண்ட்டை மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் தவிர்க்கவும். அது இங்கே தேவையில்லை, மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் மட்டும்தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 6வது கொஸ்டின் போகலாமா? ஸோ 6வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். முதல்ல நார்மல் இன்டகிரேஷன் தான் இது. நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன தேவையான ஃபார்முலாஸ் நம்ம தான் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ என்ன தேவைப்படுறான்ப்பா? ஏன்னா முதல்ல இங்கே இ பவரில் எதோ கேட்டிருக்கான். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைப்பான்? இ பவர் ஏஎக்ஸு. இந்த ஏஎக்ஸை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஏ மட்டும் கிடைப்பான். அப்போ ஏ இன்ட்டு 1 அப்படின்னு கிடைப்பான். அதோட ப்ளஸ் சி அப்படின்னு உங்களுக்கு வேல்யூ கிடைப்பான். ஓகேவா? அப்போது ப்ளஸ் சி வந்து கான்ஸ்டன்ட். எல்லா இடத்துலையும் நம்ம கான்ஸ்டன்ட்டை நம்ம விடாமல் எழுதிடணும். தென் அதுக்கப்புறமா இன்டகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த 1 இன்ட்டு டிஎக்ஸை நம்ம எப்படி ஈக்குவலாக எழுதலாம்? எக்ஸ் பவர் 0ன்னு எழுதலாமா? இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் 0 + 1. சரி, இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிகிரி ஏற்றி எழுதுவோம். ஸோ 0 + 1 அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேவா? ப்ளஸ் சின்னு எழுதிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கும். இதுதான் உங்களோட இன்டகிரல் வேல்யூவாக இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ஷியலாக பண்ணிக்கணும். ஸோ அதனால் அண்டர் அடிஷனாக இருக்கிறதுனால இன்டகிரேஷனை உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் உள்ளே கொண்டு வரோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸும் நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடுறேன். இ பவர் 3x இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். ஓகேவா? இப்போது அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, இ பவர் 3x இங்கே ஏஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது அங்கே பை யூசிங் த ஃபார்முலா 3x 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 3 மட்டும் தான் கிடைப்பான். ஸோ 3ன்னு எழுதியிருப்பேன் டினாமினேட்டரில். ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கும். இங்கே நான் C1 எடுத்துக்கிறேன். அதோட 1 நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். ஆப்வியஸ்லி இங்கே நான் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அது C2ன்னு எழுதிக்கிறேன். ஓவராலாக நான் ஆன்சரை வந்து 4/3ன்ட்டு எழுதிக்கிறேன். இ பவர் 3x ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இந்த C1ம் C2வும் நான் என்ன எழுதிக்கிறேன்? வெறும் சின்னு மட்டும் எழுதிக்கிறேன். வேர் C1 + C2 = Cன்னு எழுதிக்கிறேன். அப்படிதான் நம்ம ஃபைனல் அவுட்புட் கிடச்சிருச்சு. சரி, 7th கொஸ்டின் போகலாமா? இப்போ 7th கொஸ்டினில் ஃபைண்ட் த இன்டெக்ரல் கேட்டிருக்கான். இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு நம்ம சொல்லணும். சொல்லிடுவோமா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டாக இருக்கிறத உள்ளே கொண்டு போயிருங்க. சரியா? அப்போது x² மைனஸ் x² டிவைடட் பை x² 1ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படின்னு கிடச்சிருக்கும். இப்படி கிடச்சதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணா, இது இப்போ தனித்தனியா பிரிக்கலாம்ல இன்டகிரேஷன. இப்படி பிரிச்சுட்டு 1 இன்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிருங்க. தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான் எக்ஸ் பவர் n இன்டு டிஎக்ஸை இப்போ ஒரு டிகிரி ஏற்றி கொடுக்கும். ஸோ எக்ஸ் n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் சின்னு எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3a டிவைடட் பை 3a ப்ளஸ் C1 மைனஸ் எக்ஸு மைனஸ் C2ன்னு எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸு. இப்போ இந்த C1 C2யும் சேர்த்து நான் சின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? C1 மைனஸ் C2 சின்னு எழுதிக்கிறேன். ஸோ அந்த சி தான் இது. இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 8வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இது நார்மல் இன்டகிரேஷன் தான். இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ. எப்போவுமே இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிரு நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னா, முதல்ல ஃபார்முலா எழுதி வச்சுருங்க. ஸோ 2னோல நம்ம என்ன எழுதிவோம்? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தானா, எக்ஸு n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் சின்னு எழுதிருவீங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருப்போம். இப்போ அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகே. தென் இன்டகிரேஷனை தனித்தனியாக பிரிச்சுருங்க. இன்டகிரேஷன் p இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டகிரேஷன் c இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. தென் ஏ காமனாக வெளியே எடுத்துகிட்டு
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இன்டகிரேஷன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிருவீங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்டகிரேஷன் பை 2னா x3 டிவைடட் பை 3 தென் b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டின்னு எழுதியிருப்போம். இங்கே கான்ஸ்டண்ட்டாக நான் டின்னு எழுதிக்கிறேன். ஓவராலாக இங்கே ஒவ்வொரு வாட்டி நான் இனிமேட்டு C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 அப்படின்னு சொல்கிற கான்ஸ்டண்ட்டை வந்து நான் இங்கே டின்னு ஓவராலாக இனிமேட்டு இப்படி தான் நோட்டேட் பண்ண போகிறேன். ஏபிசிடின்லாம் எழுதுமான C1 C2 எழுத போகிறேன். எல்லாமே சிஓ இல்லை டிஓ அப்படின்னு நான் நோட்டேட் பண்ண போகிறேன் இனிமேட்டு. ஓகேவா? ஸோ ஏன்னா அண்டர் அடிஷன் பண்ணாலும் திரும்பி அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதான் இங்கே நான் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 9வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான்னு முதல்ல பாருங்கள். அதுவும் இது சேம் ஃபார்முலா. என்னென்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸை என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்ட்டு எழுதலாம். அதேமாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் ஏஎக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸு எக்ஸ் இல்லைப்பா ஏ ப்ளஸ் சின்னு எழுதுவீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம தனித்தனியாக இன்டெகிரேஷன் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸை பண்ணுறேன். ஸோ 2னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா அப்போ எக்ஸ் கியூப்னு வந்திருக்கும். ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸு டிவைட் பை 1 ப்ளஸ் சின்னு எழுதியிருப்பேன். ஸோ ஓவராலாக 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3a ப்ளஸ் இ பவர் எக்ஸு ப்ளஸ் சிஏ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல சம்மு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 10வது கொஸ்டினில் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்களா? 10வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலைஸ்டாக பண்ணிடுங்க. அதாவது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் இன்டெகிரேஷன் ஆஃப் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 1/√எக்ஸு அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு 1/√எக்ஸு. ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறமா ஓவரால் டிஎக்ஸ்ன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். தென் எக்ஸு ப்ளஸ் 1/எக்ஸு மைனஸ் 2 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கு வந்து இன்டகிரேஷன் தனித்தனியாக எடுத்து பண்ணுவோமா? இப்படி பண்ணால் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பண்ணலாமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு 1/எக்ஸு டிஎக்ஸு மைனஸு இன்டகிரேஷன் ஆஃப் 2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 1/எக்ஸுக்கு என்ன பார்த்துருக்கோம், log எக்ஸு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போது log எக்ஸு ப்ளஸ் சின்னு எழுதிடுவோம். தென் ரிமைனிங்க்கெலாம் எக்ஸ் பவர் என்னு இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எழுதுறாங்கன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு எழுதுவீங்க. ஓகேவா? இப்படி சின்னு எழுதுவீங்க. ஸோ ஓவராலாக எடுத்து பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் log எக்ஸு மைனஸ் 2x ப்ளஸ் சிஏ. இதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. அதுவும் log எக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடுல் எழுதுவோம். ஓகேவா? ஏன்னா லாக் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், அந்த ஒரு காரணத்தினால தான். தென் நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 11th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் அண்டர் அடிஷனில் இருக்குது இல்லை சப்ராக்ஷனில் இருக்குது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் டிவைசர் டினாமினேட்டரில் இருக்குன்னா முதல்ல அவனை தனித்தனியாக பிரித்து போடுங்க, நியூமரேட்டரு வித் டினாமினேட்டரை. ஓகேவா? ஸோ அதுபடி பிரித்து போட்டுனா எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ன்னு இருப்பானா, ஏன்னா இதில் 2 போயிடுறான், இதில் 1 இருப்பான். ஓகேவா? 2 எக்ஸ் போயிடுவான், இதில் மேலேயும் 2 எக்ஸ் போயிடும், ரிமைனிங் ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருந்திருப்பான். தென் 5 நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். 5 வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ் இவனை கேன்சல் பண்ணிடுவேன். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னு ஓவராலாக எழுதிடுவேன். இங்கே டிஎக்ஸ் வரும் மைனஸ் 4 இன்ட்டு இப்போது இந்த இடத்துல டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா அப்போ நியூமரேட்டர் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு இருந்திருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருந்திருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 4 இன்ட்டு இப்போ இதுக்கு பார்த்தோன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 இருந்திருக்கும் ப்ளஸ் சின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4x அது டினாமினேட்டர் எழுதிடலாம் ப்ளஸ் சிஏ. ஓகேவா? இது இப்படி எழுதுறது தப்பாயிரும். ஸோ 4 இன்ட்டு 1/x இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
இப்போ 12வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறோம்னா, இதுவும் அதே மாதிரி தான். நியூமரேட்டரில் அண்டர் அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ அப்படி இருந்து டினாமினேட்டருக்கு எல்லாத்துக்கும் காமன் டிவைசர், அதாவது காமன் டிவிஷன் இருந்துச்சுன்னா அதை தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம், தனித்தனியாக பிரித்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஓகே 4 இன்டகிரேஷனு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டனா, ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிறது இங்கே வந்து 1/2, மேலே இருக்கிறது 3. ஸோ கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு போக பார்ப்பேன். அப்போ இந்த மாதிரி கிடைக்குமா? ப்ளஸ் 3 இன்ட்டு இன்டகிரேஷன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 4 இன்ட்டு இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ஓவராலாக நான் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணுவேன். இப்போ முதல்ல ப்ராடக்ட்டில் தானே இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது. ஸோ அதனால் சம் பண்ணிக்கலாம். அப்போது 3 மைனஸ் 1/2 அப்படின்னா இது 6 மைனஸ் 1 2 5/2ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதான் அப்போ என்ன கிடைச்சிருக்கும், 5/2ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது இங்கே நான் அடிச்சிடுறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு 5/2ன்னு கிடச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து 5/2 இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் 3 இன்ட்டு இன்டகிரேஷனு இது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 2. அப்போ எக்ஸ் பவர் 1/2ன்னு கிடைக்கும். இது பாசிட்டிவாக மாறிடும். தென் 4 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இங்கே யாருமே இல்லை. ஸோ அவன் அப்படியே வச்சுப்போம். தென் அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் 1 இது இவன் இந்த பக்கம் போனால் 2 அப்போ 7/2ன்னு கிடைச்சிருப்பான். அப்போ 7/2 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1 அப்போது இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா 3/2ன்னு கிடச்சிருப்பான். தென் அதுக்கப்புறம் 4 அப்போது இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1ன்னு போடுறோம். இந்த பக்கம் 2 போடுறோம். அப்போது 1/2ன்னு கிடச்சிருப்பான். ஓகேவா? ஸோ ஓவராலாக உங்களோட ஆன்சர் என்னன்னா 2/7 எக்ஸ் பவர் 7/2 தென் 6/3 எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் 8 எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கும். இங்கேயும் சி நம்ம போட்டிருக்கணும். சரி, ஓகே. ஓவராலாக இதை நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே 2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ உங்கள் ஆன்சர் என்னென்னா 2/7 எக்ஸ் பவர் 7/2 ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் 8 எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் சி. இது உங்களோட ஃபைனல் ஆன்சர். முடிதான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 13வது கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க, என்னப்பா இது கொஷினை பார்க்கவே கோளாறாக இருக்கே, இது என்ன செய்யலாம்? இப்போவும் ஐடியா இருக்குது. கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது டினாமினேட்டரில். அப்போது மேலே இங்கே ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இவனை மட்டும் தனியாக ஒரு எக்ஸ் எடுத்தனா இவனும் இந்த ஃபார்மேட் வந்துடுவான். ஆல்ரெடி இவன் தனியாக ஒரு ஃபார்மேட்டில் இருக்கான். ஸோ எக்ஸை மட்டும் இங்கே காமனாக எடுத்தனா எக்ஸ் ஸ்கொயர், அதை இங்கே எக்ஸ் ஸ்கொயரே எடுத்துடுறேனே ஓவராலா. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தேன்னா எக்ஸு மைனஸ் 1ன்னு வந்துடுவான் ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் 1. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸ் மைனஸ் 1. பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்தில் எப்படி மாற்றிட்டேன்ட்டு. ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் போடணுன்னா அது போட போட உங்களுக்கே வந்துடும். இப்போ ஓவராலாக இந்த சம்மு போட்டுட்டீங்க. இப்போ இதே மாதிரி என்சிஆர்டிலையும் சில சம்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். ஸோ அதில் நம்ம போடும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய் நின்னீங்கன்னா, அதாவது என்சிஆர்டி சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்பவும் என்சிஆர்டி தான் போட்டு வருவேன், இந்த வாட்டி இங்கே வந்துட்டேன். ஆனால் என்சிஆர்டி இப்போ இந்த எக்ஸசைஸ் புக்கு எக்ஸசைஸு அண்டு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்ட பிறகு நம்ம இப்போ என்சிஆர்டிக்கு தான் போவோம். அதோட கான்செப்டை கண்டிப்பாக எடுப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஓவராலாக எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடுவேன், இங்கே இதுவும் கேன்சல் பண்ணிடுவேன். தென் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைட் பை n + 1 + c அப்படின்னு எழுதுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிடுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் டிவைட் பை 3a ப்ளஸ் எக்ஸ் இப்போ 1 ஆயிடுவானா, அப்போ எக்ஸ்னு வந்திருப்பான் ப்ளஸ் a. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். ஓகே, இப்போ இந்த 14th கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ
ஓவராலாக நான் மல்டிப்ளை பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணிடுவேன். இப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்டூ டிஎக்ஸ்னு எழுதிடுவேன் ஓவராலாக. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, இப்போ இதை தனியாக எழுதுவேன், தனியாக இன்டெகிரேட் பண்ணுவேன். இன்டெகிரேஷன் இப்படி எழுதிட்டு இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்குது. இப்படி இதையும் நான் வச்சுப்பேன். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம். இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் இது பேஸு சேமாக இருக்குது. எக்ஸு பேஸு சேமாக இருக்கனால நான் வந்து பவரை வந்து சம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கா, 1/2 அப்போது 3/2ன்னு கிடைக்கும். 3/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணுவேன். எப்படி? இப்போ இன்டெகிரேட் பண்ணுவேன். அதே விஷயம், ஒரே ஃபார்முலா. எவ்வளோ நேரம் அறுக்க வேண்டியிருக்குப்பா. ஒரே ஃபார்முலா திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்னா, சம் பண்ணுவேன். 3/2 + 1. ஸோ இதை பண்ணனா உங்களுக்கு 5/2 கிடைக்கும். ப்ளஸ் சி நீங்கள் எழுதிடுவேன். ஸோ தென் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தோன்னா 3/2ன்னு கிடச்சிருக்கும். இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2/3ன்னு வந்திருப்போம் உங்களுக்கு. 2/3 எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 2/5 எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். சரி, 15th கொஸ்டின் போகலாமா? இப்போ 15th கொஸ்டின் போடலாமா? இந்த 15th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி. போன கொஸ்டின் போட்ட மாதிரி தானே, அரைச்ச மாவை தானே அரைக்கிறானுங்க, நம்மளும் அரைப்போமா? திரும்பி ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ 3 × x² × √(x) அப்படின்னு எழுத போகிறோம். தென் அதுக்கப்புறமா 2 × x × √(x) + 3 × √(x). தென் எல்லாத்துக்கும் சேர்த்து dxன்னு சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் தனித்தனியாக இன்டெகிரேஷன் பண்ண கான்ஸ்டன்ட் வெளியே வந்து x² × √(x). ரொம்ப பேசணும். சரி, ஓகே. திரும்பி இதையே கொண்டு வருவோம். இன்டூ டிஎக்ஸு 3 × இன்டெகிரேஷன் √(x) × dx. ஸோ ஓவராலாக இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். தென் அதுக்கப்புறமா நார்மல் இன்டெகிரேஷன்ஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா? சரி, ஓகே. இதுபடி பார்த்தோன்னா 3 காமனாக எடுத்துப்போம். தென் அதுக்கப்புறமா எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2 × இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1/2 நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறேன்ப்பா. இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். 3 × இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஏன்னா பேஸ் சேமாக இருக்குது. இந்த இடத்துல பேஸ் சேமாக இருக்கனால 1/2 + 1 அப்படின்னு சொல்லிட்டு பவரை சம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புதுசாக எதுவும் பார்க்காதீங்க. திடீர்னு 5/2ன்னு கிடைக்க போது இதுக்கு. தென் 2 × இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 3/2ன்னு கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 3 × இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ உங்களுக்கு எப்போமோ தெரிஞ்ச ஃபார்முலா, ரொம்ப அந்த பழசான ஃபார்முலா. அதை தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஃபார்முலா அப்பப்போ யூஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் வச்சுக்கோங்க. என்ன இதில் ஒரே ஒரு விஷயம், n வந்து நாட் ஈக்குவல் டு -1 மட்டும் இருக்கணும். காரணம் என்னென்னா, n -1 இருந்துச்சு, டினாமினேட்டர் 0 ஆயிரும், அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ என்னோட வேல்யூ -1 மட்டும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல -1 வந்துச்சுன்னா ஜோடி முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, அதுதான் log x. ஓகேவா? எதுவும் சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை, சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம பார்க்கச்சில எக்ஸ் பவர் 7/2 இப்போ இங்கே 7/2ன்னு கிடைக்கும் ப்ளஸ் 2 × இப்போ இது உங்களுக்கு 5/2ன்னு கிடைக்கும். நான் ஏன் இப்போ இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ 2 மேலே போயிடும். அப்போது 6 எக்ஸ் பவர் 7/2 / 7 எழுதியிருப்போம். ப்ளஸ் இது இங்கே போச்சுன்னா 4/5 எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் இங்கே போச்சுன்னா 6 / 3. இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1/2. ஸோ 1/2 அதாவது 2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. 2ன்னு இங்கே எழுதிடுறேன். எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சிஏ. இங்கேயும் நான் சி போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். இன்டெகிரேட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் சி போட்டிருக்கணும். ஸோ இப்போ போட்டுட்டேன். ஓகேவா? 15th கொஸ்டின் ஆன்சர் ஓகேவா? சரி, 16th கொஸ்டின் போகலாமா? ஸோ 16th கொஸ்டின் சேம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் டக்குன்னு போட்டுருவீங்க. ஸோ இதுக்கு தேவையான ஃபார்முலா இவன் தான். தென் காசை வந்து
இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sin x ப்ளஸ் சின்னு கிடைக்கும். தென் e பவர் ஏஎக்ஸே நான் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது e பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஏ ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா? தென் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு நீங்களே போடுங்க. இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் யாரெல்லாம் கரெக்டாக போடுறீங்கன்ட்டு. தென் இப்போ நான் போடுதேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் போட்டிங்கன்ட்டு. அப்படி ஓகே, சரி நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ இதுபடி பார்க்கும்போது x இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு தென் ப்ளஸ் இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு தனியாக எழுதிக்கிறேன். ஒரு இடம் எழுதிட்டு தென் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸு ப்ளஸ் இ பவர் எக்ஸு ப்ளஸ் சின்னு எழுதிடுவேன். ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 3 இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் இ பவர் எக்ஸு ப்ளஸ் சின்னு எழுதிடுவேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். இப்போ 17வது கொஸ்டினை எப்படி போடலாம்? சேம் அதே விஷயந்தான். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸை பார்த்தோன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு எழுதிடுவீங்க. தென் அதுக்கப்புறமா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணுறேன்னா மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சின்னு எழுதுவீங்க. தென் அதுக்கப்புறமா இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் தான், அதே விஷயந்தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுவீங்க. மைனஸ் 3 காமனாக எடுத்துகிட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிடுவீங்க. ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிடுவீங்க. அதுக்கப்புறமா 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 3 இன்ட்டு காஸ் இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 கிடைக்கும். அப்போ டிவைடட் பை 3/2 கிடைக்கும். ப்ளஸ் சின்னு எழுதிடுவீங்க. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? தென் 2/3 தானே, இங்கே 2/3 எக்ஸ் கியூபு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3 காஸ் எக்ஸு. அதுக்கப்புறமா இங்கே உள்ளது அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 10/3 எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சிஏ. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். அப்படி தானே? சரி, 18வது கொஸ்டின் போடலாமா? இப்போ 18வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 18வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்போது இங்கே ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சீக்கன் எக்ஸு டேன் எக்ஸு ஓவராலாக டிஎக்ஸ்னு எழுதிடுவீங்க. தென் அதுக்கப்புறமா தனித்தனியாக எழுதி வைப்பீங்க. சீக்கன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் எக்ஸு இன்ட்டு டேன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிருப்பீங்க. தென் அதுக்கப்புறமா இன்டகிரேஷன், அதாவது சீக்கன் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? சீக்கன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் டேன் எக்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறமா சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைப்பான்னா டிஎக்ஸ் வரும், இங்கே டிஎக்ஸ் வரும். ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். ஸோ அவனை நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு சீக்கன் எக்ஸ் தான் கிடைப்பான். ப்ளஸ் சின்னு எழுதுவேன். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கன் எக்ஸே கிடைப்பான். சீக்கன் எக்ஸு ப்ளஸ் சிஏ. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ 19வது கொஸ்டினுக்கு போகலாமா? 19வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? என்னப்பா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் யோசிக்க போகிறோம். ரொம்ப சின்ன விஷயம். இப்போது உங்களுக்கு சீக்கன் எக்ஸை எப்படி எழுதலாம்? சீக்கன் எக்ஸை 1/cos எக்ஸ்ன்னு எழுதலாம். தென் அதே மாதிரி 1/cosecant எக்ஸை எப்படி எழுதலாம்? சைன் எக்ஸ்ன்னு எழுதலாம்ல. இவனை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1/cosecant ஸ்கொயரு இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ஸ்கொயரை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி அப்படியே மாற்றிக்கிட்டு இதை வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயரு தென் இவனை பார்த்தீங்கன்னா 1/cos எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு டிஎக்ஸு. என்னப்பா என்ன இந்த குரல் இதெல்லாம் பண்ணுற அப்படிலாம் நீங்கள் கேட்குறது எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் உங்களுக்கு டேன் கிடச்சிருவான். ஆனால் 1/cosecant ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைப்பான்? அதுக்கான ஃபார்முலா இல்லை. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சிம்பிளிஃபைங் தான். ஸோ ஓவராலாக எனக்கு என்ன கிடைக்கிது? எனக்கு இது வந்து tan ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ டேனை எப்படி பண்ணுவேன்? டேனை வந்து சீக்கன் ஸ்கொயரு -1ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டிஎக்ஸு. இப்போ ஓவராலாக இது இப்படியும் ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு மாதிரியும் கொண்டு வரலாம் இதை.
எனக்கு கன்வீனியண்ட்டாக எது ஈஸின்னு தோணுதோ அதை நான் பண்ணுறேன். இங்கே 1 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலாக இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் வந்து எனக்கு tan x. ஓகேவா? மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சி. அவ்வளோதான். ஸோ 20வது கொஷனுக்கு போகலாமா? ஸோ 20வது கொஷினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ 20வது கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக இருக்குது. நான் எப்பவும் சொல்கிற விஷயந்தான், டினாமினேட்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனாக இருந்து அண்டர் அடிஷனில் இப்படி இருந்துச்சுன்னா தனித்தனியாக பிரித்து எழுதிடலாம் அப்படின்ட்டு தான். இதுதான் இப்போ எக்ஸசைஸ் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இங்கே டிஎக்ஸ் வரும், இங்கே டிஎக்ஸ் வரும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ 1/cos ஸ்கொயரை வந்து சீக்கன் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ அதனால் 2 இங்கே எழுதிட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிப்பேன். தென் 3a. இப்போ இதை பார்த்தீங்கன்னா காசு 2 தடவை இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சைனு காசு அதை பார்த்தோன்னா எனக்கு tan வந்துடுவான். அப்போ இன்னொரு காசு இருப்பான் 1/cos xன்னு இருந்திருப்பான். அப்போ அதை நான் சீக்கன் எக்ஸ்ன்னு எழுதிடுவேன் இன்டூ டிஎக்ஸ். ஸோ டு நோ என்னன்னா உங்களுக்கு வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயரை வந்து உங்களுக்கு tan x ப்ளஸ் சின்னு எழுதலாம். தென் அதுக்கப்புறமா இன்டெகிரேஷன் ஆஃப் tan x சீக்கன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுனா சீக்கன் எக்ஸ்ன்னு எழுதலாம் ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிடுவேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? 2 இன்ட்டு tan x மைனஸ் 3 இன்ட்டு சீக்கன் எக்ஸு ப்ளஸ் சி. அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, தெளிவாக எனக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் டைமே எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ 21வது கொஷின் நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். யார் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ நான் 22வது கொஷின் தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த 21வது கொஷின் நீங்கள் தான் போடுறீங்க. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் போட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின். இப்போது இந்த 22வது கொஷினை என்ன கொடுத்துருக்கான், நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஓவராலாக கொஷின் முடிஞ்சு போச்சு. ஸோ தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துருக்கான், ஏதோ டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேல்யூ இவன் தான். சச் தட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷன்? எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை நீ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸு யாராக இருப்பான் அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். டிஃப்ரென்ஷியேஷனோட வேல்யூ கொடுத்துட்டு தென் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு ரூட் பார்த்தோன்னா எப்படி இருந்திருக்கு? இது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேல்யூ, ஒரு வேல்யூ தான். இந்த வேல்யூவோட எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்டெகிரேஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இன்டெகிரேஷன் 4x³ மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிப்பேன். தென் இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? தனித்தனியாக போகும் பண்ணுற விஷயம் தான். அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 3 கிடச்சிருக்கோம் ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கோம். ஸோ 3 இந்த 3 கேன்சல் பண்ணால் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த 4 கேன்சல் பண்ணால் ஓவராலாக உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 சின்னு கிடச்சிருக்கோம். இதுதான் உங்களோட ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஸோ நான் எஃப் ஆஃப் 2ன்னு கொடுக்கும்போது இந்த கண்டிஷனை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடணும். அப்போது 2 கொடுத்தேன்னா 2 பவர் 4 ப்ளஸ் 1/2 பவர் 3 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடுவேன். தென் 2 பவர் 4 என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு 16 வந்திருக்கும். தென் 1/8 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால இப்போ என்ன வரும்? 16 8 வந்து உங்களுக்கு 128 கிடச்சிருக்கும்.
128 + 1 / 8 + c = 0ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 129 / 8 + c = 0ன்னு கிடைச்சிருக்கும். சிக்கு இந்த பக்கம் போகிறதுனால நெகட்டிவ்ல 129 / 8ன்னு கிடைச்சிருக்கும். இதுதான் உங்களோட சியோட வேல்யூ. இப்போ உங்களுக்கு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் f(x)ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இவனை நம்ம ஸ்டார்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்னு எடுத்துக்கலாம் x⁴ இதை இங்கே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்கு வர சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது உங்களோட ஃபங்க்ஷன் வந்து f(x) = x⁴ + 1/x⁴ - 129 / 8. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னா x⁴ இருக்கான், இங்கேயும் 3 இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன். அப்போ நம்ம எதை நெக்லெக்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு x⁴ தான் முதல்ல வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம எதை நெக்லெக்ட் பண்ணலாம்னா பிடி வராது, முடிஞ்சு போச்சு. தென் -129. நெக்ஸ்ட்டு இங்கே ஆன்சரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. -129 / 8 தான் வந்துச்சு. இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போது சி தப்பு, ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.